வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கடாயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நறுக்குன்னா ஒரு பச்சை மிளகாய், ஒரு இன்ச் அளவுக்கு நறுக்குன இஞ்சி, பத்து பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ நம்ம வந்து வதக்கிடுவோம். ஏன்னா நம்ம இஞ்சியும் பூண்டும் நல்லா நறுக்கி போட்டு நம்ம வதக்கி நம்ம குழம்பு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நீங்கள் வதக்கி விட்ருங்க. ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இப்போது வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. பாதி வெங்காயம் வதங்கினதுமே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைம் வந்து இன்றைக்கி வந்து 4 முட்டை தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சமாகவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப தேங்காய் சேர்த்துட்டோன்னா இனிக்கும். அதனால் 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வரைக்கும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காயோ இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சீச்சு வச்ச தேங்காயோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் வதக்கிடுங்க. தேங்காய் போட்டோன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போது நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு ரிச்சாக இருக்கும் குழம்பு. முந்திரி பருப்பு வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கலை, ஏன்னா தேங்காயே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி நம்ம குழம்பு செய்ய வேண்டியதுதான். இதை ஆறட்டும். அதை அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம வந்து முட்டை குழம்பு செஞ்சிடலாம். இப்போ கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாவில் வேறு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா நீங்கள் வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். கடைசியாக கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடைசியாக சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம மசாலா அரைச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. ஜார் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து ஒரு பெரிய அளவு உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தா போதும். இது ஒரு உடச்சி ஊற்றுற முட்டை குழம்புல நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 5-6 அளவு நம்ம புதினா இலையை சேர்த்துக்குவோம். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா உருளைக்கிழங்கு வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கு இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காகவே நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக கூட நீங்கள் குழம்பு வந்து தேவையான அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்காக நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஃபுல்லாலாம் வெந்திருக்காது, ஒரு 1/4 வெந்திருக்கும். இந்த டைம்லையே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஜாரை கழுவி அதில் உள்ள தண்ணியையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைம் நீங்கள் வந்து நல்லா இந்த மசாலா ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கிற உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் உப்பு புளி இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்ட முடியாது. கிண்டுனீங்கன்னா அந்த முட்டையெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டக்கூடாது. இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். நல்லா மெதுவாக இப்படி ஓப்பன் பண்ணி மெதுவாக அப்படி உடச்சி ஊற்றுங்க.
நல்லா கேப் விட்டு உடச்சி ஊற்றுங்க. இந்த முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அது மேலே பெப்பர் லைட்டாக நம்ம தூவி விடுவோம். இதை நம்ம அப்படியே கிண்டிடக்கூடாது. அப்படியே நம்ம ஊற்றி வச்சுட்டு அப்படியே மூடியை வச்சு நீங்கள் மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுருங்க. இப்போது நமக்கு முட்டை உடச்சி ஊற்றி 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் முட்டை. நல்லாவே முட்டை நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றப்ப ஓப்பன் பண்ணி நம்ம பரிமாறினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.